வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியல்ல ராதிகா நான் கர்ப்பமாக இருக்கேன் சொன்னதும் அதை கேட்டது பாக்யா ஷாக் ஆகிட்டு பழசெல்லாம் நினச்சி பார்த்து யோசனை பண்ணிவிட்டு அதே யோசனையோட கீழே வராங்க. ராதிகா அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்கன்ட்டு சொல்கிறாங்க. நானும் கர்ப்பமாக இருக்கிறேன்ட்டு நீங்கள் கேட்டதுனால நான் சொல்லிட்டேன். இதனால் உங்களுக்கு ஏதாவது வருத்தமாக கஷ்டப்படுறீங்களான்னு கேட்டவொடனே அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, கர்ப்பமாக இருக்கீங்க, பரவாயில்ல, நீங்கள் உடம்பு சந்தோஷமாக நல்லா பார்த்துங்கன்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்த்து சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதே யோசனை இவங்க கீழே வராங்க. அந்த இடத்துல செழியனும் எழிலும் குழந்தை எடுத்துகிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இவங்க அதை சந்தோஷமாக பார்க்குறாங்க. இவங்க அதே யோசனையோட உள்ளே வராங்க. எழில் வந்து நிற்கிறாரு. என்னம்மா யோசனைன்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஹோட்டலை பற்றி யோசனை பண்ணிட்டு இருந்தேன் சொன்னோன்னே அவர் கிளம்பிட்டார். பாக்யா ஹோட்டலுக்கு வராங்க. அந்த இடத்துல இவங்க ஃபோன் பேசிட்டு திரும்புகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா கையில் பூக்கூடையோட தலையை மறைச்சிக்கிட்டு பழனிசாமி வராரு. ஹலோ, யார் பூக்கூடலாம் இங்கே எதுக்காக எடுத்துகிட்டு வரீங்கன்ட்டு பாக்யா கேட்குறாங்க. நான் தான் மேடம்ட்டு இவர். என்ன சார் நீங்களா இவ்வளோ பூ எதுக்காக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு சொன்னோன்னே, என்னோடய ஃப்ரெண்டு பூக்கடை வச்சுருக்கா, 2 கூட பூ கொடுத்தா, ஒன்று எடுத்து போய் வீட்டில் கொடுத்துட்டேன், இன்னொரு கூட தான் இங்கே எடுத்துகிட்டு வந்தேன், ஃபோட்டோக்கு நான் போடுங்கன்னுட்டு. அதை பார்த்தது பரவாயில்ல, எவ்வளோ பூ இருக்குது, போட்டோ சாமிங்களுக்கு மட்டும்தான் போடணுமா, ஏன் நான் வச்சுக்கூடாதான்ட்டு இவங்க எடுத்து பூவை தலையில் வச்சுக்கிறாங்க. அதை பாட்டுத்தான் இவர் ஆச்சரியமாக ஷாக் ஆகிட்டு பிரமிப்போடு பார்க்குறாரு. அவங்களும் சந்தோஷமாக பூ தலையில் வச்சுக்கிறாங்க. சரிங்க மேடம் நான் கிளம்புறேன்ட்டு அவர் கிளம்பிட்டாரு. இவங்க சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருந்த அவர் பார்த்துக்கிட்டே கிளம்புறாரு. இவங்க அந்த பூ கூட எடுத்துகிட்டு வந்துட்டு கூட வேலை செய்கிறவங்கிட்டையும் செல்விக்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த பூவெல்லாம் ஃபோட்டோக்கு போடுங்க, உங்களுக்கு வேணுன்ற பூ தலையில் எடுத்து வச்சுங்க, அது வரல அதை ஃப்ரிட்ஜையும் வச்சு வைங்கன்றாங்க. என்னக்கா அது பூ எதுன்னு கேட்குறாங்க. பழனிசாமி எடுத்து வந்து குத்தா சொன்னேன். ஓஹோ அப்படி போகுதா கதைன்றாங்க. செல்வி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, யாரோ கொடுத்தாங்களா எடுத்துகிட்டு வந்தாங்களான்ட்டு இவங்க சொல்கிறாங்க. பழனிசாமி ட்ரெஸ்ஸுங்க வாங்கிட்டு வராரு வீட்டுக்கு. அவங்க அம்மா அக்கா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது யாருக்கிட்ட ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரிலாம் நீ வாங்க மாட்டேன்னு கேட்கும்போது, ஆமாங்க நான் இவ்வளோ நாள் போட்டதில்லை, இப்போ போடணும்னு தோணுதுன்னுட்டு இதை போட்டுக்கிட்டு நான் வெளியில் போக போகிறேன் சொன்னோன்னே, ஆஃபீஸ்காரனோன்னா இல்லை நான் வேறு எங்கடான்னு கேட்டவொடனே பாக்யாவை பார்க்குறதுக்கான்ட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. இவர் வெக்கப்படுறாரு. அவரும் போட்டுட்டு வந்து நிற்கிறாரு. இப்போ நான் வெளியில் கிளம்புறேன்ட்டு, நீ இவ்வளோ தூரம் மனசில் வச்சுக்கிட்டு இருக்கே, போயிட்டு பேசிடலாமான்ட்டு. இல்லை வேணாம், நானும் அவங்களும் அந்த மாதிரிலாம் பார்த்து பேசுனதே கிடையாது, நானும் எப்படி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கணும் அதே மாதிரி தான் அவங்களும் மனசில் நினச்சிட்டு இருப்பாங்களே நான் ஒன்று நினைக்கிறேன். ஆனால் இதுவரைலாம் நாங்கள் அந்த மாதிரி பேசுனதெல்லாம் எதுவும் கிடையாது, கேரண்டி ஆகட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் போய் பேசுவீங்கன்னுட்டு அவர் சொல்கிறாரு. உன்னை அடையாளமே தெரியலடான்ட்டு அவங்க அம்மா ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்படியான்ட்டு அவர் கேட்டு சந்தோஷப்படுறாரு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.